ஹாய் மிஸ்டர். என்ன சீப் இருக்க? சீப்பா எதுக்கு? எதுக்கு கேட்பாங்க? தலைமுடி வளர்த்து வச்சிருக்கேன் தெரியல? ஆமா, நீங்க தலை வரதுக்கு நான் சீப்பு வாங்கணும். போடி. மிஸ்டர் தட்டி தட்டி அம்மா கேக்குறாங்களே பதில் சொல்லிட்டு நான் ஒரு. ஐயோ சீப்பு இருக்கு நான் போய் கொண்டு வரேன். இரு மிஸ்டர், இங்க நடக்க போற வேடிக்கை நீ பார்க்க வேணாம். ஏண்டி இவன் தானடி அந்த பொறா கூடு தலைய? இவனேதான். இவெல்லாம் பெரிய பாக்ஸர், இவருக்கெல்லாம் ஒரு போஸ்டர். என்னையா நேத்து ராத்திரி என்னமோ சேர தூக்கி ஆட்டின, இப்போ நீங்க மட்டும் கலாட்டா பண்ணல அங்க. இத பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல, ஜாஸ்தி போறீங்க. அவரை இப்படி இன்சல்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்னையா ரொம்பதான் அலட்டிக்கிற? உண்மையிலேயா துப்புனா? நான் அவரோட ஃபேன். அவர் மேல இப்படி துப்புறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் மேல துப்புனா கூட பரவாயில்ல. அப்படியா? இரு. துப்பிட்டியா நீ? இருங்கடி, கோர்ட்டுக்கு போறேன், நஷ்டம் வாங்குறேன். விளையாடுறீங்களா? மரியாதையா இத துவைச்சு குடுக்கல முட்டி தட்டிடுவேன். இப்ப என்னையா செய்வ? இந்த பேண்டையும் தோச்சு தர சொல்றியா? தோச்சு தர சோப்பு வாங்கிட்டு வா. சோப்பு வாங்கியா தோச்சு தர, தோச்சு தர சோப்பு வாங்கியா, சோப்பு வாங்கியா தோச்சு தர, தோச்சு தர சோப்பு வாங்கியா, சோப்பு வாங்கியா தோச்சு தர. போனா போது பொம்பளைங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா கண்டிப்பா துவைக்க சொல்லுவேன். இந்த காலத்துல ஒரு ஆம்பளை இப்படி கலாட்டா பண்றீங்களா? உங்களுக்கு நியாயமா? விடுங்க. சோப்பு வாங்கியா நியாயமா? தோச்சு தர சோப்பு வாங்கியா. ஏய் ஒரு நிமிஷம் வாசல்ல போய் ஷீலா மாலா ராணி எல்லாரும் கூப்பிடு. ஏய் ஷீலா மாலா கி. ஐயோ யார் சொல்றாடி? அம்மாவை பார்க்கணுமா? சும்மா நான் கார்த்தி தெரியல. ஐயோ அம்மா அம்மா. தம்பி பாப்பா, தம்பி பாப்பா என்ன இது? வந்து இந்த அநியாயத்தை பாருங்கம்மா. கார்த்திக் என்னடா இது? அம்மா, நேத்து பாக்ஸிங் கிரவுண்ட்ல 4 பொண்ணுங்க சேர்ந்து கலாட்டா பண்ணாங்கன்னு சொன்னேனா? சொல்லுடா. அவங்க இன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணி பாட்டு பாடி இந்த பாவாடை சட்டை மாட்டி விட்டு. எனக்கு புரிஞ்சு போச்சு. மம்மி, proceed my son. Yo, come out. Stupid. Hey, out. Yes, out. Come out. ஒண்ணுமில்லாத சொன்னாம்பா. Hey, come on, வெளிய வா. பாபா. ஒளிஞ்சிக்கிறான் கண்ணம்பா. Hey. ஒன்னதான். Out. Out, out. இன்னொருத்திய காட்டி கொடுக்குற.
That's all. Sure. Yes. அவ்வளவுதான். That's all, mummy. ஏண்டி எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு ஜிவ்வளி இறங்குதுடி ரத்தம். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தா நான் மயங்கி விழுந்துருவேன். இப்படி பண்ணிட்டாலேடி அந்த குண்டு நம்மள. அந்த சூர்யா மட்டும் எப்படி தப்பிச்சா? அந்த குருடனுக்கு அவளை மட்டும் தெரியலையாடி? வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளாண்டா என்னோட பாட்ட. அரண்மனை மாதிரி வீடு இருந்தாலும் இவனுக்கு அரடி போடுமே. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லை. பயப்படாத பயப்படாத, நான் தான்டா உன் ஃபேமிலி டாக்டர். ஆமா, உனக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா சொன்னாடே, என்ன என்னது தண்டி இருந்த வீண மாதிரி சுரம் குறிஞ்சு கிடக்குற? என்ன ஜுரமா? படேண்டா, நான் தான் வந்துட்டேனே. நேத்து 5 படம் ரிலீஸ். மூச்ச விட எல்லாத்தையும் நம்மால் தான் குப்புறப்பட. அவ என்னமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாடா, வித்தகாரி. வித்தகாரி? என்ன வித்தகாரி? ஒண்ணுமில்ல. திரும்பி படுற என்னடா இது? எப்ப பார்த்தாலும் ஜெயமாலினி பத்தி சிலுக்க பத்தி பேச நினைக்கிறேடா. வயசு 52 வாயத்தரடா. சில்ல சக்சஸ்ஃபுல் பேச்சுலர். வார்த்தையில தான் சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையில அனுபவிக்க முடியலையே. ஆனா உனக்கு அப்படியா? சின்ன வயசு, உன் உடம்புல ஒண்ணுமே இல்லடா, எல்லாம் மனசுக்குள்ளதான். அதுல என்ன இருக்குன்னு சொல்லு. ஐ வில் கிளியர் ஆட்டோமேட்டிக்கலி. கம் ஆன், cheer up. Be cheerful, I say. ஒண்ணுமில்ல சார். இத பாரு, இந்த மாதிரி ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த எண்ணமே அவனை க்ளோஸ் பண்ணிவிடும். Be open, I say. லோகத்துல உன் வயசு பசங்க எவ்வளவு பேர் ஓபனா இருக்கா, அந்த மாதிரி நீ ஓபனா இருக்கறடா. மனசுல இருக்கிறத அப்படியே மனமளவு சொல்லிவிடு. ஒண்ணுமில்ல சார். அடிப்பேன், ஸ்டெத்தோஸ்கோப்பாலே அடிப்பேன். ஒண்ணுமில்ல சார். மறுபடியும் மனசுக்குள்ள ஒண்ணு இல்ல சொல்லாரே. அதாவது அதாவது சார், முந்தா நாள் 4 to 5 ஒரு பொண்ணு அவ குரூப்போட வந்து என்ன இன்சல்ட் பண்ணா. நேத்து காலையில 9 to 9:15 என்ன பார்த்து கண்ணடிச்சா. ஐயோ, மெட்ரிசி அப்புறம் என்ன சொல்லு. அவ்வளவுதான். இதுதான் உன் குழப்பத்துக்கு காரணமா? இது குழப்பமே இல்லையா கண்ணா? காமத்துல 64 வகை இருக்கிற மாதிரி காதல்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சிரிச்சு சிரிக்க வைக்கிறது ஒரு டைப், பார்வையில பதிய வைக்கிறது இன்னொரு டைப், அகலமா கண்ணை விரிச்சு அதுல போட்டு மூடிக்கிறது லேட்டஸ்ட். அப்படின்னா அவ உன்னை என்ன பண்றான்னு நோட் பண்ணு, அத அப்படியே என்கிட்ட வந்து சப்மிட் பண்ணு. பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் ஒரு சொல்யூஷன் உனக்கு தரேன்டா. மேடம். எஸ் மேடம். ஏன் ஒரு தடவை கூப்பிட்டா காது கேட்காதோ? இந்த கலர் நல்லா இருக்குல்ல? மேக்ஸிக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும்டி. பேட்டி கோட்டுக்கு தான் நல்லா இருக்கும். உங்க பில் அவர் பே பண்ணிட்டாருமா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஐஸ்கிரீம் எல்லாம் ஆச்சா? பாப்கார்ன்? நைஸ். வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். எஸ், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஓ, நேத்து ஸ்கூல்ல உங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட்டேன். எல்லாரையும் தலைகீழ கட்டி தொங்க விட்டாங்களாமே. எப்படி இருந்திருக்கும் நான் மட்டும் அங்க இருந்திருந்தா. அங்கே எல்லாருக்கும் சாரி சொல்லிருப்பேன். அந்த சாரியை இப்ப சொல்றேன். சாரி. உங்களுக்கு சாரி, உங்களுக்கு சாரி, உங்களுக்கு சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, எங்க சூர்யா மட்டுமாவது காமிக்காம விட்டீங்களே, அதுவே எங்களுக்கு போதும். சூர்யா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுடி. பாக்காதீங்க பாக்காதீங்க, அப்படி பாக்காதீங்க. நேத்து நீங்க பார்த்த பார்வையே என்னால தாங்க முடியல. குளிர் வந்து படுத்துட்டேன். டாக்டர் வந்து நீட்டினாரு ஸ்டெத்தஸ்கோப்ப.
அதுக்கப்புறம் தான் எனக்கு குழப்பமே போச்சு. டாக்டர் வந்துட்டாரா? வெரி குட். என்ன சொன்னாரு? காதல்ல 2 ரகம் இருக்கா. ஒண்ணு அடிச்சு அணைக்கிற ரகம், இன்னொன்னு அணைச்சு அடிக்கிற ரகம். அதுல நீங்க முத ரகத்தை சேர்ந்தவங்க, அடிச்சு அணைக்கிற ரகம். என்னடி சூர்யா, உன் காதல் ஐயா ரெட்டு சம்பா குருவைன்னு ரகம் பிரிக்கிறாரு. எப்படி பிரிச்சா என்ன? என் அன்பை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அதுவே போதும். என் அன்பின் அடையாளமா இந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? ஏ வாய் வச்சுட்டேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நீங்க வச்சதுல ரொம்ப சந்தோஷம் தான். எவ்வளவு அன்பா கொடுக்குறீங்க. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு கோல்டு பிடிச்சுக்குமே. கோல்டுனா எங்க அம்மாக்கு ஆகாதுங்க. என்ன பண்றது என்ன பண்றது? கோல்டுனா உங்க அம்மாவுக்கு வேற அலர்ஜின்னு சொல்றீங்க. அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை சாப்பிட்டுதான் ஆகணும். ப்ளீஸ். நோ, சொல்றத கேளுங்க. நான் தும்முனா எங்க அம்மாவும் தும்முவாங்க. எனக்கு கோல்டுனா அவங்களுக்கு ஜன்னியே வந்துருங்க. அதனால குடிக்கிற தண்ணில இருந்து குளிக்கிற தண்ணி வரைக்கும் எங்க வீட்டுல எல்லாமே ஹாட் தாங்க. சுருக்கமா சொல்றேனே, பச்சை தண்ணினாலே எனக்கு பரம விரோதி. பச்சை தண்ணி உனக்கு பரம விரோதியா? உன்னை தண்ணியில மூழ்கடிக்கிறதுல உங்க அம்மாவுக்கு ஜலதோஷம் பிடிக்கணும். அவ தும்மற தும்மல்ல கான்வென்ட் கட்டடமே இடிஞ்சு விழணும். அழகே உன்னை கொஞ்சம் கண்கள் எழுதவா வா வா. வாடா மச்சான் வா, இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டேன். ஹலோ ஹலோ, டைம் என்னாச்சு? டைம் அது சரியில்லை, நின்னு போச்சு. ஐயோ, என்ன சார் துடுப்பு காணோம்? ஆமா, துடுப்பு காணோம், மிஸ் ஆயிருச்சு. என் கைய பிடிச்சுக்கிட்டு என் போட்டுக்கு வாங்க, நான் உங்களை கரையில கொண்டு போய் சேர்த்துடுறேன். நான் மாட்டேன். உங்க கைய நான் பிடிக்கிறதா? மாட்டேன். நீங்க ஒரு டாக்டரா இருந்து நான் ஒரு பேஷண்டா இருந்தா என் கைய பிடிக்க மாட்டீங்களா? அப்ப பிடிப்பேன். அப்படி நினைச்சு பிடிங்க. வெயிட். என்னது? நான் கொஞ்சம் பரிசுத்தமானவன், விட்டுற மாட்டீங்களே? உங்களையா? நானா? விடவே மாட்டேன். ஒண்ணு இல்லைங்க. தண்ணியில அமுத்தலாம் நினைச்சேன், பையன் தப்பிச்சிட்டானே. இரு மச்சான், உன்னை இந்த ஏரியோட ஆழத்தை பார்க்க வைக்கிறேன். ஐயோ, எனக்கு என்னோட மோதிரம் ஏரியில விழுந்துருச்சுங்க. ஐயோ, இந்த பக்கம் விட்டீங்களா அந்த பக்கம் விட்டீங்களா? இந்த பக்கம் தான். நீச்சல் தெரியாது. மாங்கா மாங்கா சுத்த மாங்கா. அடி வாங்கின எனக்கு எங்க அம்மா ஆயின்மெண்ட் போட்டு அழுத மாதிரி அவன் ஆழத்துல விழ வச்சு அவங்க அம்மா அமிர்தாஞ்சனம் போட வைக்கணும்னு நினைச்சேன். அந்த மாங்கா ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சிட்டாண்டே. அடி போடி இவள சுத்தி வளைக்காம அவங்க கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லி காரியத்தை முடிக்க வேண்டியதானே. I admire the very word love. Like anything. நான் காதலுங்கிற வார்த்தையை ரொம்ப நேசிக்கிறவன். என்ன லவ் பண்றவன் எப்படி வேணும்னாலும் இருக்கணும். ஆனா நான் லவ் பண்றவன் தைரியசாலியா மட்டும் இல்ல, எனக்காக தன்னையே கொடுக்கிறவனா இருக்கணும். ஓ, 1 minute. 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 1 min
என்னங்க இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் 100 மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒண்ணுக்கு 100? ஆமாங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா எனக்கு 100. உங்களுக்கு என் மேல எவ்வளவு இது? இதுன்னா அது அதுன்னா ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு அக்கறை. தப்பு தப்பு. 100 அன்பு, 100 ஆசை, 100 அக்கறை. ஐயோ, அந்த இடத்துல மட்டும் அடிச்சுக்காதீங்க, எனக்கு இங்க வலிக்குது. நிஜமாவா? அப்படி நான் இதுல ஒண்ணு எடுத்துக்கங்க. என்னங்க ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இந்த மோதிரத்தை பார்த்த உடனே தவறி போன அந்த மோதிரம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மோதிரம் மட்டுமா தவறி போச்சு, என் வாழ்க்கையே தவறி போச்சு. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்களா? ஏன்? கண்ணீரை துடைக்க கட்சி படுத்துட்டு வரல, மேக்ஸிகால தான் துடைக்கணும். ஒரு மாதிரியா இருக்கும். அப்படிங்களா? சரிங்க. திரும்பிட்டீங்களா? என்னங்க சொல்லுங்க. திரும்பட்டுங்களா? திரும்புங்க. என்னங்க வாழ்க்கையே தவறி போச்சுன்னீங்களே, அப்படி அந்த மோதிரத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கும் என்னங்க தொடர்பு? அது ஒரு பெரிய சரித்திரம். அப்படியா? ஆமா, அந்த மோதிரத்தை எங்க பாட்டி ஒருத்தருக்கு போட்டாங்க, அவர் எங்க தாத்தா ஆயிட்டாரு. அதே மோதிரத்தை எங்க அம்மா ஒருத்தருக்கு போட்டாங்க, அவர் எங்க அப்பா ஆயிட்டாரு. அந்த மோதிரத்தை நான் ஒருத்தருக்கு போட்டா அவர் எனக்கு புருஷன் ஆயிடுவாரு. அந்த மோதிரம் மிஸ் ஆனதுனால என் லைஃபும் மிஸ் ஆயிடுச்சு. Oh God, it is my fate. அப்ப ஒண்ணு பண்ணுவோமா? ஒரு 10 ஆளுங்களை விட்டு வீழ்ந்த இடத்தை தேட சொல்லுவோமா? No, 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 no. ஏங்க? யார் அந்த மோதிரத்தை முதல்ல தொடுறாங்களோ அவர் எனக்கு புருஷன் ஆயிடுவாரு. அப்ப நான் தொடட்டுமா? மோதிரத்தை மோதிரத்தை. கார்த்தி, நீ டக்கரடா 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 டக்கர். காதலுக்கும் மோதிரத்துக்கும் புராண காலத்திலேயே சம்பந்தம் இருக்குடா. காதல்ல எவர்கிரீன் ஐட்டமே மோதிரம் தான். மிஸ் பண்ணிடாத. எப்படியாவது மோதிரத்தை எடுத்துவிடு, அவன் மனசுல எடுத்து பிடிச்சுவிடு. என்ன புரியுறதா? டக்கரு 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 மேளதான கேட்க வேணும் டக்கரு பேபி, நீ நானும் சேர வேணும் டக்கரு பேபி. மேளதான கேட்க வேணும் டக்கரு பேபி, நீ நானும் சேர வேணும் டக்கரு பேபி. டக்கரு 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 பேபி, டாப்பு டக்கரு 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 பேபி. ஆமா என்கிட்ட தங்கமான நெஞ்சத்தான். ஆஹா அன்னமே ஒன்ன
ஒன்ன நானும் கொஞ்சத்தான் சின்ன பொண்ணே ஒன்ன நினைச்சு சின்ன பையன் எண்ணி தவிச்சு கண்ணு வச்சு மறந்து சின்னத்திலே வேற பறந்து டக்கருதான் டக்கருதான் டக்கரு 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 பேபி காப்பு டக்கரு 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 பேபி மேடதான கேட்க வேணும் டக்கரு பேபி நீ நானும் சேர வேணும் டக்கரு பேபி டக்கரு 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 பேபி காப்பு டக்கரு 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 பேபி பள்ளிக்கூடம் போகல மாறல விட்டு போக தோணல நானா பேசுறேன் ஒன்ன எண்ணி எங்குறேன் ரூம்ல பெட்டுல ஒண்டியா தூங்குறேன் என்னைக்கு கைய பிடிப்ப இஷ்டப்படி கட்டி அழைப்ப கட்டிக்கிட்டா எல்லாம் மறந்து சொர்க்கத்துக்கு போகும் மறந்து டக்கருதா டக்கருதா டக்கரு 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 பேபி அப்ப டக்கரு 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 பேபி மேடதான கேட்க வேணும் டக்கரு பேபி நீ நானும் சேர வேணும் டக்கரு பேபி மேடதான கேட்க வேணும் டக்கரு பேபி நீ நானும் சேர வேணும் டக்கரு பேபி டக்கரு 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 பேபி அப்படியே அப்படிதான் போடா அது வரமா போ திரும்ப சார் திரும்புங்க ஏறி ஏறி கையில போடுங்க சார் விட்ட மாட்டீங்களா விட மாட்டேன் சார் ஆட்டுங்க கைய கால என்னடி இது கூத்து கரிச்சாங்குஞ்சு நீச்சல் போயிடுது நான் சொல்லல மோதிர கதை அதை எடுத்து கொடுத்து எனக்கு புருஷனா வரணும்னுதான் இப்படி அவஸ்தைப்படுறான் படட்டும் படட்டும் சூர்யா டிஓ வந்திருக்காரா அவர்கிட்ட உன்னைய காட்டணுமா பிரின்சிபல் அம்மா கூப்பிடுறாங்க போயிட்டு வா எஸ் கம் இன் சார் நான் சொல்லல சூர்யான்னு எஸ் அவளே தான் கான்வென்ட்ல பெரிய ரவுடி சார் இவ கண்டபடி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா இப்ப பாருங்க முழுசா மாறிட்டா காரணம் என்ன நினைக்கிறீங்க ஆல் பிகாஸ் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் திஸ் கான்வென்ட் முன்ன பாத்துக்கணும் சார் இவளை நீங்க ஆமா சார் முன்ன நீங்க என்ன பாத்துக்கணுமே பேண்ட் மேல பாவாடை போட்டிருந்தேன் ஜாக்கெட் மேல பனியன் போட்டிருந்தேன் இப்ப அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார் உள்ள பாடி போட்டிருக்கேன் பாவாடை தாவணி போட்டிருக்கேன் உள்ள பேண்ட் ஒண்ணு இல்ல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க காட்டுறேன் நோ 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 மேடம் வாட்ஸ் ஆல் திஸ் பின்ன என்ன சார் நீங்க யூ ஷட் அப் ஒரு பெரிய ஆபீசர் முன்னால என்ன எதிர்த்தா பேசுற நீ நாளைக்கு உங்க அப்பா வர சொல் டிசி கொடுத்து அனுப்புறேன் யூ கேன் கோ நவ கெட் அவுட் ஓகே தேங்க் யூ குட் பை போறேன் பொட்டு வைக்க மாட்டேன் ஜட போட மாட்டேன் பாவாடை தாவணி கூட போட மாட்டேன் ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவேன் குதிரை மாதிரி தான் நடப்பேன் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் I don't care for your TC. I don't care for your discipline. I don't care for your education. I don't care for your convent. I'm going out. என்ன கான்வென்ட் விட்டு தானே வெளியில அனுப்பிச்சேன் உன் பையனை இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன் நம்மளதான் பார்க்க வர போல இருக்கு காதலுக்கு மோதிரத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு டாக்டர் சொன்னது சரியாதான் இருக்கு ஐயோ சின்ன பசங்க குளிக்கிற இடத்துல குளிக்கிறத பார்த்தா தப்பால நினைச்சுக்குவா பெரியவங்க குளிக்கிற இடத்துக்கு போயிடும் ஹலோ என்னங்க ஹாய் என்ன திடீர்னு இந்த பக்கம் எல்லாம் உங்களுக்கு தான்
எனக்காகவா? எஸ், அன்னைக்கு ஏரியில விழுந்த மோதிரத்தை வேற யாரும் தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதனால நானே இப்படி இங்க வந்து நீச்சல் கத்துக்கிட்டு மோதிரத்தை. உங்க கூட வேற யாரும் வரலையா? நோ, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அப்போ நீச்சல் கத்துக்கிட்டீங்க? நோ, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். பொய் சொல்லாதீங்க. ஐயோ, நிஜமாங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். வேண்டாங்கிறது எனக்கு தெரியும். பொய் சொல்றீங்க. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. அந்த சின்ன பசங்க குளிக்கிற இடத்துல தான் குளிக்கிறேன். இங்கெல்லாம் நான் இன்னும் வரவே இல்லை. ஒரு கொலையை பண்ணிட்டு மனநோயில தான் பண்ணிட்டேன்னு சொல்லி தப்பிக்க நினைச்ச குற்றவாளிய உண்மையான மனநிலையில தான் பண்ணனான்னு சொல்லி நிரூபிச்சிட்டீங்க டாக்டர். உங்களை மாதிரி டாக்டர் உதவி இல்லைன்னா உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் சந்திரசேகர், நீங்க ரொம்ப ஃபார்மலா பேசுறீங்க. ஆஃப்டர் ஆல் நான் என் டியூட்டி தானே செஞ்சேன். டாக்டர் விஸ்வநாத். இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் இருக்காரா? எஸ், இங்கதான் இருக்காரு. ஒன் மொமெண்ட், உங்களுக்கு தான். எஸ், நான் தான் பேசுறேன். சார், நான் கான்ஸ்டபிள் துரக்கல்ல பேசுறேன் சார். ஒரு டெத் கேஸ். ஒரு பையன் நீச்சல் குளத்துல வந்து செத்து போயிருக்கான் சார். 20-21 வயசு இருக்கும் போல இருக்கு. நீங்க கொஞ்சம் உடனே வரீங்களா சார்? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு பையன் நீச்சல் குளத்துல விழுந்து இறந்துட்டானா, அவசரமா போக வேண்டியிருக்கு. வரேன் டாக்டர். அவளுக்கு ஒரு மகன் இருக்கால, அவனை நான் ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுட்டேன். ரியலி? அதுக்கு ஸ்விம்மிங் வேற தெரியாதா? பாவம், தள்ளிட்டு இருப்பான். பழச்சி வந்தா பெரிய விஷயம். ஸ்டூபிட் கேர்ள், சிரிக்கிற விஷயம் அடியது. நீ தண்ணியில தள்ளிட்டு வந்த பையனோட கதி என்னாச்சு தெரியுமா? நீச்சல் தெரியாம அவன் குளத்தை முழுகி செத்துட்டாண்டி. சூர்யா, you have now become a murderess. மேடம் இருக்காங்களா? நர்சிங் ஹோம்ல இருந்து திரும்பி வந்ததும் நேரா பூஜாருக்குள்ள போனவங்க இன்னும் வெளியில வரல. நீங்க? என் பேர் விஸ்வநாத். அவங்க ஸ்டூடெண்ட் சூர்யாவுடைய ஃபாதர். அவங்க தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. மிஸ்டர் விஸ்வநாத். மேடம், சூர்யா வரல? சூர்யா, நான் உனக்கு என்னமா பண்ணேன்? அடிச்சேன், அவமானப்படுத்தினேன். ஆனா நீ, நான் உயிருக்குயிரா வளர்த்த என் ஒரே பிள்ளை, நீந்த தெரியாம நீச்சல் குளத்தில் தவிச்சப்ப அவனை காப்பாத்திருக்கியம்மா. மேடம், சூர்யா என் மகனை மட்டும் காப்பாத்தல, என் உயிரையே காப்பாத்திருக்கா. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? என் மகன் உங்க மகன் உயிரை காப்பாத்தினாளா? ஆமா. யார் சொன்னா? என் மகனே சொன்னா. நியாயமா நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிருக்கணும். சூர்யா என் கான்வென்ட் ஸ்டூடெண்ட் தானே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு போன் பண்ணி உங்களை இங்க வர சொல்லிட்டேன். ஐ எம் சாரி. ஏங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது. அதை பத்தி நாம இங்க பேச வேண்டாம். இப்போ கார்த்திக் எப்படி இருக்கு? ஹீஸ் ஆல் ரைட் நோ. மேலதான் இருக்காமா. வாமா கார்த்தி. கார்த்தி பால்கனில இருக்கான் போல இருக்கு. இருமா கூப்பிடுறேன். கார்த்தி, கார்த்தி.
குடிங்க. வெயிட். Come on, have it. குளத்துல தள்ளி விட்டீங்கன்னு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லைங்க. நீங்க தான் என்ன நீச்சல் குளத்துல தள்ளி விட்டீங்கன்னு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லைங்க.
கார்த்திக், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. வனிதா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. வெயிட் a minute. Come in. Thank you. Come on. Come on. Sit down. By the way, he is Mr. Karthik. My fan, my friend, my well-wisher. எல்லாமே. என் பாக்ஸிங் எங்க நடந்தாலும் அங்கெல்லாம் இவர் வந்துருவார். By the way, நான் அவருடைய வைஃப், புதுசா மேரேஜ் பண்ணிட்டேன், மிஸ்ஸஸ் வனிதா திலீப். ஓகே? நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க நமஸ்காரம் சொல்ல மாட்டீங்களா? நமஸ்காரம். என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு உங்க மேல ஒரே கோவம். என்கிட்ட கூட சொல்லிக்காம எப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஓ சாரி மிஸ்டர் கார்த்திக். ஆமா, நேத்து நீங்க பாக்ஸிங் கிரவுண்டுக்கு வரவே இல்லையா? அங்க என் மேரேஜ் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களே, எப்படி மிஸ் பண்ணிட்டீங்க? அங்க அனௌன்ஸ் பண்ணீங்களா சார்? அதனால தான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன விஷயம் கார்த்திக்? நேத்து பாக்ஸிங் கிரவுண்ட்ல என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அடையாளமா இந்த மோதிரத்தை கொடுத்தா. அந்த சந்தோஷத்துல கவனிக்கல. இட்ஸ் ஆல் ரைட் கார்த்திக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யூ ஆர் கோயிங் டு மேரி. ஆல் தி பெஸ்ட். தீர்க்காய்சா, எப்போ இப்படியே இருமா? எப்போ இப்படியே வா? மம்மி நீ எழுந்துரு. அடக்கம். பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே. ஸ்கூல்ல பாத்துர்க்கேனே. மேடம், என் பொண்ணு உங்க ஸ்டூடெண்டா இருக்க கூட லாய்க்கெல்லாம் போயிடுவாளோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க அவளை உங்க மருமகளாவே ஏத்துக்கிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இனிமே என் பையனுக்கு ஒரு குறையும் இருக்காது. அவளும் எதுலயும் குறைஞ்சவல்ல, உங்களுக்கே தெரியும். லாங் ஜம்ப்ல நேஷனல் ரெக்கார்ட், ஹை ஜம்ப்ல சாம்பியன்ஷிப், ரன்னிங் ரேஸ்ல ஸ்பீட் மாஸ்டர்னே பேர் அவளுக்கு. ஆக மொத்தம் என் மகன் ஒரு சாம்பியனை கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆமா, பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு யாருக்கும் தெரியாம வர சொன்னியே, எதுக்கு? இந்த அனாவசியமான கேள்வி எல்லாம் உனக்கு இருக்கு? உள்ளவே அதுவும் சரி. இப்படி யாருக்கும் தெரியாம என்ன தள்ளிக்கிட்டு போறியே? நான் ஒண்ணு தள்ளிட்டு போல, உங்ககிட்ட சில விஷயங்கள் தனியா பேசணும், அதான் கூட்டிட்டு போறேன். வீட்லயே பேசிருக்கலாம்ல. எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா எங்க அம்மாவையும் நான் கேட்டிருப்பேன். இப்படி என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியாது. எந்த நேரத்துல உன் அம்மாவை பத்தி சொன்னியோ காரே பயந்து நின்னு போச்சு. சரி சரி, பானட் திறந்து என்னன்னு பாரு. என்னாச்சு? ஐயோ, நாம பேசிட்டு வந்ததுல ரேடியேட்டர் ஹீட்டா போச்சு. கொஞ்சம் இரு, எங்கேயாவது போய் தண்ணி கொண்டு வரேன். நான் வர வரைக்கும் பத்திரமா இருப்பல்ல? என்ன யாரும் ஒண்ணு தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. போயிட்டு வா. பொண்ணும் தனியா நிக்கிறான், வாடா போலாம். என்னம்மா கண்ணு, ஏதாவது ஹெல்ப் தேவையா? ஐயோ, பாப்பா கூட யாரு துணைக்கு வரலையா? பாப்பான்னு சொல்லாதடா, மாங்காய் திங்குது. மாங்காய் திங்கிற பாப்பாக்கு மாசம் என்னடா பார்த்துதான் சொல்லணும். பாத்தே சொல்றேன். மாங்காய் திங்கிற பாப்பாவுக்கு மாசம் 1. மாங்காய் திங்கிற பாப்பாவுக்கு மாசம் 4. மாங்காய் திங்கிற பாப்பாவுக்கு மாசம் 10. என்ன நீ ஆளுகளை போட்டு இந்த அடி இருக்கிற? ஆமா, இப்ப வா.
உதவிக்கு வருவேன்னு பார்த்தா ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பாக்குறியே. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. Please try to understand me, sir. உங்களுக்கு எல்லாம் ரூம் கொடுக்க முடியாது. தயவு செய்து பாருங்க சார். என்ன தயவு செய்து பாக்குறது? உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ரூம் கொடுத்தா போலீஸ் தான் போய் நிக்கணும். போங்க போங்க. Go out, I say, go out. அட போயா நீயும் ரூம். ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போய் டபுள் ரூம் இருக்கான்னு கேளு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டியே? எதுக்கு? கழுத்துல தாலி வரையில நான் உன்னை தள்ளிட்டு வந்தேன்னு தப்பா நினைச்சுப்பான். ஐயோ, போய் கட்டிக்க போற பொண்ணுன்னு கரெக்டா சொல்லு. நீ உன் தைரியம் சுத்த பயந்தாங்குள்ளே இருக்கே. தைரியம் தான் புருஷ லட்சணம். போய் கேளு. சார், Yes. I want What do you want, sir? a double room. Double room. Very sorry. By the by, உங்க கூட வந்திருக்க பொண்ணு யாரு? கேட்டா நினைச்ச மாதிரியே கேட்டா. சந்தேகப்பட்டுட்டா. யாருன்னு கேட்டா. கேட்டா என்ன? கட்டிக்க போற பொண்ணு தைரியமா சொல்ல வேண்டியது தானே? அப்படி சொல்லன்றியா? சொல்ற சார், அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. மை டியர் வுட் பை கம் ஹியர். மிஸ்டர், you thoroughly misunderstood me. நான் உங்களை சந்தேகப்பட்டு சாரி சொல்ல. டபுள் ரூம் இல்ல, சிங்கிள் ரூம் தான் இருக்கு. அதை தான் சொன்னேன். That's no problem. பரவாயில்ல. What a nice room. Hey, ஏன் இப்படி புக்கெல்லாம் தூக்கி போடுற? You shut up. Don't talk to me. ஏன் இப்படி கோவப்படுற? கோவப்படாம கொஞ்சம் வாங்கல. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னியா? ஆமா, நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன தப்பு? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன செய்ய போறேனோ? கடவுளுக்கு தான் வெளிச்சம். இத பாரு சூர்யா, இந்த மாதிரி எல்லாம் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வரும். கோவம் வந்தா என்ன செய்வீங்க? இந்த மாதிரி இருக்கேன்னு பார்க்காத, அடிச்சிடுவேன். வாங்க வாங்க, எங்க அடிங்க பார்க்கலாம். உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். வெயிட்டர், ஏய், இப்ப எதுக்கு வெயிட்டர்? பையனை கூப்பிட்டு ஏதாவது சாப்பிட கேட்கலான்னு தான். எனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்கல? வந்ததும் வராததுமா கொட்டிக்கிறது தான் முக்கியமா போச்சு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இப்ப என்ன பண்ணுன்ற நீ? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்ன? இவ்வளவு தூரம் பிக்னிக் வந்துட்டு நீ சாப்பிடுறதை தவிர வேற எதுவும் செய்ய போறது இல்ல. நந்திதா, உன் பொண்ணு நிஜமா தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க? அவன் ஒரு அப்பாவி பையன். ஏற்கனவே அவனை 6 குளம் தள்ளிட்டு வந்திருக்க. கல்யாணத்துக்கு பிறகு அவனை எங்கேயா தள்ளிட்டு கூண்டுல போய் நின்னுட போற. சும்மா இருங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னதான் விளையாட்டு பொண்ணா இருந்தாலும் அவ கல்யாணத்துல கூட விளையாடுவா. என்னடி குதிரை மேல வந்திருக்க? வாங்க, ஹார்ஸ் ரைடிங் போலாம். ஹார்ஸ் ரைடிங்கா? நான் மாட்டேன். ஏன்? ஒண்ணு இல்ல, சும்மா இதெல்லாம் தெரியாது, அவ்வளவுதான். வாங்க, நான் கத்து கொடுக்குறேன். நீ நல்லா ஓட்டுவியா? ஓட்டுவியாவா? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா எல்லா ரேஸ்லயும் நான் தான் ஜெயிச்சிருப்பேன். எல்லா ரேஸ்லயுமா? பாத்து. ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்கண்ணா. ஒண்ணும் பண்ணாதே. ஐயோ, இது கூட தெரியாதா? முதல்ல இந்த காலை இந்த பக்கம் வைங்க. இங்க. அங்கதான். அப்புறம் அந்த வலது காலை எடுத்து அந்த பக்கமா போட்டு ஏறுங்க. அப்படித்தான். ஏறிட்டீங்களா? அப்பா, இத புடிங்க. இதயா? இத பிடிச்சு என்ன பண்ண? இத பிடிச்சு தைரியமா ஆம்பளை மாதிரி ஓட்டுங்க. தைரியமா? Come on, carry on. Hey. Hey. Come on, Eze. Hey. That's good. ஐயோ. உங்களெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. இப்ப நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க.
இன்விடேஷன் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல போட்டுருக்கலாம்ல? மகளுக்கு பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இன்விடேஷன்ல என்ன இருக்கு? என்ன சுகமா இருக்கு. அப்போ நீ காலவே. நான் வைக்கவே இல்ல, அதுக்குள்ள ஆசை எப்படி? எதுக்கு எடுத்தாலும் இப்படி மிரட்டா? சரி. என்ன ரியாக்ஷனே காணும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. மரம். இது ஒரு ஜடம். என்னடா இது? யார் அது? இன்னொரு ஜடம். என்னது? என்ன கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ஹனிமூனா? நிச்சயதார்த்தம் கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். நீங்க எங்க சார் இப்படி? பேஷண்ட மிஸ் பண்ணாலும் பண்ணுவேன், ஆனா கொடைக்கால சீசன் மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன்டா. குழந்தைதான் நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணா? எஸ். ஓகே. கொடைக்கானல்ல கொற்ற மழை சீசன்ல கூட நீ கம்பளி தேட வேண்டாம்டா. ஓகே. இங்க திடீர்னு குளிர் குறைஞ்சு போயிட்டான். நோக்கு விஷயம் தெரியுமா? சிலுக்கு, ஜெயவாலினி, அவக்கா ஜோதிலட்சுமி எல்லாரும் இங்கதான் தங்கியிருக்கானா. அமிதாப் பச்சன் கூட வந்திருக்கான்னு சொன்ன. ஓகே. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன சார்? உன் ஃபேவரட் பாக்ஸர் திலீப், அவன் வைஃபோட நம்ம ஹோட்டல்லாம் தங்கி இருக்கானா. அனிதா, எதுக்காக இப்ப இதெல்லாம் பேக் பண்ற? இனிமே உன்னோட என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ரூமுக்குள்ள போறப்பா பாத்து போ. ஏன் சார்? அவன் வாழ்க்கையே ஒரு கோதாவா போச்சுடா. லெட் மீ ரிப்பீட், எனக்கு தேவை நல்ல ஒரு ஹஸ்பண்ட். இனிமேல் உன்னோட இருந்து என் வாழ்க்கையை கெடுத்துக்க நான் தயாரா இல்ல. யூ 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 பிளடி சீட்டர். ஐ அம் கோயிங் அவுட். நீ ஒவ்வொரு நாளா என்ன கொன்னது போதும். வெளியில போய் என்ன அவமானப்படுத்துறாத. உன் சாவை விட என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மீ. என் கணவரா இருந்து எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தகுதி உனக்கு இல்ல இல்ல இல்ல. நீயா தி கிரேட் பாக்ஸ் ரோட ஃபேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? இல்ல நீ அவர் மாதிரி தானா? நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா?
பார்க்கலாம். ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? தப்பா ஒண்ணும் நினைக்கல. அப்படின்னா இப்ப நடந்துட்டு பேர் என்ன? நீ கொடைக்கானலுக்கு கூப்பிட்டது குஷியா பிக்னிக். இங்க வந்ததே உங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தணும், நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசணும்னு தான். இந்த மாதிரி சீப்பான ஆசைக்கு இல்ல, புரியுதா? சாரி சூர்யா. கல்யாணம் ஆற வரைக்கும் இந்த மாதிரி ஆசையில வச்சிட்டு இருந்தீங்க, நான் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவேன். உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே உங்க இன்னசென்ஸ் தான். சரி சரி, கையை கால மடக்கிட்டு படுங்க. சாரி சூர்யா. நடு ராத்திரியில எந்திரிச்சு கைய நீட்டுறேன் காலை நீட்டுறேன்னு சொல்லி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்க, ஜாக்கிரதை. சுத்த அல்பமா இருக்கீங்களே. பாவம், ரொம்பதான் மிரட்டிட்டேனோ. எப்படியும் மிரட்டலனா அப்புறம் நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிட்டாருன்னா. சரி சரி, நம்ம கூட தானே இருக்க போறாரு, வெளியேட்டும் பாத்துக்கலாம். மனசு பலவீனப்பட்டுட்டா மனுஷன் எதுக்குமே பயன்பட மாட்டாங்கிற மனோதத்துவத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. தேங்க்யூ வனிதா. இது ஜஸ்ட் டோக்கன் தான். இனிமே இத போல பரிசுகள் உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். Cheers. ஹோட்டல் பசங்க கதையான சொல்ற அந்த பாக்ஸர் வைஃப் அவ மூஞ்சிக்கு நேரே சொல்லிவிட்டாளாம், நீ குஸ்திக்கு தான் லாயக்கு, குடும்பத்துக்கு லாயக்கு இல்லைன்னு. இத்தனைக்கும் நம்ம ஜீவரலட்சுமி அஜித் சிங்க கோதால கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டா. கடைசியில் என்ன ஆச்சு? ஆமா சார், திலீப்போட வாழ்க்கையில என்ன குழப்பம்னு என்னால கூட புரிஞ்சுக்க முடியல. என் கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்ல போனப்போ அந்த அம்மா என்ன பார்த்து, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா இல்ல நீயும் அவர் மாதிரி தானான்னு கேட்டாங்க சார். அவ கேட்டா பரவாயில்லடா, உனக்கு கொண்டாட்டி வரவு இருக்கா பாரு, அவதான் கேட்கப்படாது. கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா? ஆயிரங்காலத்து பயிர்ற. இதனாலதான் பிரிவா எல்லா விஷயத்தையும் நுணுக்கமா பாப்ப. பொண்ணு 5 அடினா புள்ள 5 அடி 2 தூரமா இருக்கும். பொண்ணு 40 கிலோ வெயிட்னா புள்ள 42 கிலோவாவது இருக்கணும். இப்படி எல்லா விஷயத்திலும் ஆம்பளை 2 படி மேல இருக்கிறேன்டா. +2 ஏன்னா பொண்டாட்டி எப்படி மதிப்பா? இந்த காலத்து பசங்க இதெல்லாம் எங்க பாக்குற? கடலை பாக்குறானுங்க. 2 கூடவோ குறையவோ அவளை தேர்ந்தெடுத்துக்கிறா. அப்புறம் தேலை எடுத்து இடுப்புல விட்டுனா மாதிரி திரு திரு முழிக்கிறானுங்க. ஓ உட்பி வைஃபே எப்படி பதவிசாரம் கொண்டுதானே? என்ன நினைப்பானா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? கடவுளுக்கு தான் வெளிச்சம். நடு ராத்திரியில எந்திரிச்சு கைய நீட்டுறேன் காலை நீட்டுறேன்னு சொல்லி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்க, ஜாக்கிரதை. சுத்த அல்பமா இருக்கீங்களே. ஏற்பட்ட பாக்ஸருக்கே இந்த கதினா என் நிலைமை.
கார்த்திக் நீ போய் சொல்ற. கார்த்திக் காணாம போயிட்டா நீ சொல்ற நான் நம்ப மாட்டேன். அவ அம்மாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக நீ அவனை கொன்னுட்ட. முன்னெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டது உண்மைதான். பட் இப்ப நான் கம்ப்ளீட்டா மாறிட்டேன். நான் கார்த்திக்க சின்சியரா லவ் பண்றேன் டாடி. எஸ். No. I know my daughter's temperament. நீ பழைய பையன் மனசுல வச்சுக்கிட்டு அவனை தந்திரமாயிட்டு போய் காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னமோ செஞ்சுட்ட. காதல் நிறுத்துங்க. அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா அத அவ லவ் பண்ணும் போதே செஞ்சிருப்பா. நிச்சயதார்த்தம் வரையிலும் காத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். இந்த காலத்து பெண்ணுங்க கல்யாணத்தையே மதிக்காத போது இவ நிச்சயதார்த்தத்தையே மதிக்க போற. டாடி, you please believe me. மத்த பொண்ணுங்கெல்லாம் எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நான் சின்சியரா லவ் பண்றேன். என்னோட காதல நான் எப்படி சொல்றதுன்னே புரியல. I love him sincerely, Daddy. I love him. சூர்யா, என்னங்க கார்த்திக் காணாம போயிட்டானா? மிஸ்டர் விஸ்வநாத், are you joking? இல்ல மேடம், நான் உண்மையா தான் சொல்றேன். அவன் எங்க போனா எப்படி போனாங்கிறத பத்தி எந்தவித டீடைல்ஸும் இல்ல. சூர்யா வீட்டுக்கு வந்ததுல நான் அழுதுகிட்டே இருக்கேன். மிஸ்டர் விஸ்வநாத், உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. எப்படியாவது என் மகனை கண்டுபிடிச்சாகணும். மேடம், போலீஸுக்கு போற விஷயமா இருந்தா முதல்லயே நாங்க போயிருப்பேன். ஆனா நாளைக்கு அவங்க கல்யாணத்துல கல்யாண ஜோடியை பத்தி பேசாம அவங்க ஓடி போனதை பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போலீஸுக்கு போல. அதோட நம்ம 2 பேருடைய குடும்ப பிரஸ்டீஜ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. நானே அவனை தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்துடுறேன். சச்சிதா நந்தம் சச்சிதா மகளே, உன்னி மகன் உயிரோடுதான் இருக்கிறான். சுவாமி, நீங்க சொல்றது நிஜம்தானா? ஆமாம். தென் மேற்கிற்கும் வடகிழக்கிற்கும் இடையே கடல் சூழ்ந்திருக்கும் நிலப்பரப்பில் மலை சூழ்ந்திருக்கும் இடத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருக்கான். ஒரு நாள் வருவான், தரிசனம் தருவான். அதுவரை பொறு திருமகளே. சிஷ்யா, அரிப்பு தாங்க முடியவில்லையே. பக்தர்களை சந்திக்கும் நேரத்தை நாம் குறைத்துக் கொள்ளலாமா? அது சரியா நாயுடு? பலசரக்கல்ல சாமான் அள்ளி வீசுற மாதிரி பலன் அந்த அம்மாட்ட அள்ளி வீசினியே, ஏதாவது பலிக்குமா? சச்சிதா, என்கிட்டே வா. சரி விடு, நானே சொல்லிக்கிறேன். நந்தம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போறதா சொல்லி என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்க. அது இப்ப பொய்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கார்த்திக் காணாம போயிட்டா நீ சொல்றதும் பொய்யாத்தான் இருக்கணும். கொடைக்கானல்ல சித்திர திருவிழாவை நடக்கல. அங்க காணாம போறதுக்கு கார்த்திக் சின்ன குழந்தை இல்ல. அவங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க 2 பேரும் தனியா போயிருக்கீங்கன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ தங்கி இருக்கீங்க. அங்க ஏதோ நடந்திருக்கு. சம்திங் ராங். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இத பாருமா, நான் இப்ப உன்னுடைய அப்பா இல்ல, நீ என்னுடைய மக இல்ல. I am a doctor now. நீ என்னுடைய பேஷண்ட். இத பார், அன்னைக்கு பிக்னிக் போன இடத்துல என்ன நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லுமா ப்ளீஸ். கம் ஆன் மை சைல்ட். ஆமா, இங்கிருந்து என்னைக்கு புறப்பட்டீங்க? 27th மார்னிங். அதாவது சண்டே. காரை யார் ஓட்டுனது? அவர்தான் ஓட்டுனாரு. கார்த்திக் கார் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட் இல்ல. அவனுக்கு அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஆமாப்பா, நான் தான் அவரை கம்பல் பண்ணி ஓட்ட சொன்னேன். வழியில ரேடியேட்டர் ஹீட் ஆகி கார் நின்னப்போ
என்னங்க உன் பொண்ணு குறும்பு மட்டும் தான் செய்வா, கொலை செய்ய மாட்டான்னு சொன்னியே. ஏங்க என்னாச்சு? கத்தி இல்லாம ரத்தம் சிந்தாம இப்ப ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்திருக்க. என்ன சொல்றீங்க? ஒரு ஆளை கொன்னா என்ன, இல்ல உன்னுடைய உணர்ச்சிகளை கொன்னா என்ன? என்ன பேசுறோம் எது பேசுறோம் தெரியாம தன்னுடைய வார்த்தைகளால அவனை வயோதிகனாக்கிட்டான். நாடி ஒடுங்கி போச்சா, நரம்பு தளர்ந்து போச்சா, எதுக்கும் கவலைப்படாதே. எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நாங்க இருக்கோம். வாலிபமே வா வா ஐயா, ஐயா. இந்த நரம்பை பத்தி பெரியவங்க சொல்லி வச்ச பாட்டை ஒரு தடவை சொல்லலாமா? இரும்பு கோடலில் யானையை வெல்லலாம். இரும்புக்கு தான் இரும்பு, அது கோணல் மாலா இருந்தா கூட யானையை கட்டி வைக்க உபயோகப்படும். அரும்பு கோடலில் அதன் மனம் குன்றுமோ. அரும்புக்கு தான் அரும்பு, புரியலையா? அதான் பாபுவ. அது கோணல் மாலா இருந்தா கூட வாசனை போயிடாது. நரம்பு கோடலில் நாம் அதற்கு என்ன செய்வோம்? நரம்புக்கு தான் நரம்பு, அது கோணிக்குச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கோவிந்தா கோவிந்தா. ஆனா இந்த நாகர்கோயில் நாராயணசாமி நலிஞ்சு போன இளைய தலைமுறையை நிமிக்கணுங்கிறதுக்காக காடு மேடு வனாந்தரம் எல்லாம் தேடி அலைஞ்சு அற்புதமான மூலிகையில ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எந்த நேரமும் சின்ன பையங்களா காது பொத்திக்க எதற்கும் தயாராக இருக்க தயார் பண்ணிய லேகியம். வாலிபமே வா வா. அப்பையார் மாதிரி நடக்காமல் அர்ஜுனன் மாதிரி நடக்க. வாலிபமே வா வா. விலை 10 ரூபாய்தான், ஒரே விலைதான். 2 5 கொடுத்து கூட வாங்கிக்கலாம். அடே காஜா, ஆஜா. தலைமுடி வளர்ச்சிக்காக நாம தைலம் வித்தோம், எவனாவது வாங்கினானா? இல்ல. எவனுமே மயிரை பத்தி கவலைப்படல. சர்வ நோய் போகணுங்கிறதுக்காக உடம்புல போட்டு குளிக்க சோப்பு வித்தோம், எவனாவது வாங்கினானா? இல்ல. எவனுமே தோலை பத்தி கவலைப்படல. ஆனா இந்த ஜனங்க எதுக்கு அல்லோர வல்லோரப்படுது பாத்தியா? ராஜா, வண்டியை நிறுத்தி சாமான் திறக்கு, நான் பூட்டை திறந்து நிலவரத்தை பாக்குறேன். அலமேலே கண்ணா, அலமேலே ஏண்டா கண்ணா அழுவுற? போங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லன்னா சனியை எரிஞ்சிருவோம். இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறீங்களா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, என் ராசாத்தி இப்படி திரும்பி. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ராசாத்தி. ஆனா இந்த ஊருக்கார பசங்க மேலதானே எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏங்க அத்தனை பயில என்கிட்ட லேகியம் வாங்கி திங்கிறா? ஆமா ஆமா, வாஸ்தவமான பேச்சு. ஜடையெல்லாம் பின்னாலதான் தொங்கணும். நான் அப்படித்தான் போட்டுக்குவேன். சரி போட்டுக்க. சரி, நாளைக்கு லேகியத்துக்கு வேண்டிய சாமான் வச்சிருக்கியா? இல்ல, கடைக்கு அனுப்பணும். ஆமா, காஜா வந்திருக்காரா? காஜா வந்திருக்க ராராவா? யாரு? என் கூட உட்கார்ந்து குரல் கொடுக்குமே அந்த நாயா? ஆமா, அவருதான். அவன் உனக்கு அவரா? உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டினா மட்டும் போதாகுது, பள்ள நோண்டி படுக்க வைக்கணும். உங்களை அடே காஜா, எந்த அடி அடிக்கிற? ஒரு அன்புதான், இதெல்லாம் வெளியில சொல்லவா முடியுது? அவரு காட்ட முடியும். லேயத்துக்கு வேண்டிய சாமா வேண்டாம். இங்கங்கடா போற? ஒரே தாகமா இருக்கு, அக்கா கையால கொஞ்சம் தண்ணி குடிக்க போறேன். உங்க தாகத்துக்கு எங்க கையால கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? போடா, போற வழியில தெருவுக்கு 4 பைப் இருக்கு, 2 அடி அடிச்சு குடிச்சிட்டு போ. நம்மள இருக்காது. பிரதர், என்ன கூப்பிட்டீங்க? ஆமா, என்ன விஷயம்? நீங்க தானே ரோட்ல அதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் நாங்கதான். எனக்கு அது வேணுமே. எவ்வளவு பணம் வேணா தரேன். குருவே, கவலைப்படாத, உங்க அண்ணனை நான் ஆக்கிடுறேன். ரொம்ப நன்றிங்க. என்னப்பா இது, பணத்தையும் அள்ளி கொடுக்கிற, பணிவையும் அள்ளி தெளிக்கிறியே. பெரிய வீட்டு புள்ள முதலாளி, பிரச்சனை ரொம்ப பெருசு. எனக்கு இல்ல, எங்க அண்ணனுக்கு. ஆட என்னப்பா நீ, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பச்சை கிளிப்புள்ள மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறியே. சரி, அதை விடு. இந்த லேகியத்தை பொழுது விடியறதுக்கு முன்னால
டான்னு 4 மணி அடிச்ச உடனே இத்தினூண்டு எடுத்து அல்வா மாதிரி உருட்டி இஷ்ட தேவதையை வேண்டிக்கிட்டு வாயில போட்டுக்க சொல். போட்ட 10வது நிமிஷமே பலன் தெரியும். அப்படி தெரியலன்னா செருப்பால் அடிங்க. என்ன என்ன முதலாளி கூட்டிட்டு வந்த என்ன இல்லக்கா? ஓய், இப்படி இப்படி வா, இப்படி. தம்பிக்கு வீடுங்க வெளியூருங்க. ஐயோ, இந்த ராத்திரில பஸ்ஸும் கிடைக்காது, ட்ரெயினும் கிடைக்காது. ஒண்ணு செய், விடியற வரைக்கும் இங்கேயே படுத்துக்கிறீங்க. உன்னையே நான் இங்க படுக்க வைக்கிறது இல்ல. நீ இந்த தின்ன, நீ இந்த தின்ன. படுக்க போறதுக்கு முன்னால ஒரு சொம்புல தண்ணிய வாங்கிட்டு போயிரு. இடையில தாகமா இருக்குன்னு கதவை தட்டிடாத. பொழுது விடிஞ்ச உடனே பஸ்ஸுக்கு சொல்லிக்காமலே போயிரு.
இந்த லேகியத்தை பொழுது விடியறதுக்கு முன்னால தான் 4 மணி அடிச்ச உடனே இத்தினோண்டு எடுத்து அல்வா மாதிரி உருட்டி இஷ்ட தேவதையை வேண்டிக்கிட்டு வாயில போட்டுக்க சொல்லு. போட்ட 10வது நிமிஷமே பலன் தெரியும். என் இஷ்ட தெய்வம் இது கந்தனா, முருகனா, விநாயகனா, ஏதோ ஒண்ணு. என் இஷ்ட தெய்வங்களே, உங்களை நம்பிதான் சாப்பிடுறேன். உங்களை தானே என்னங்க? தினம் தினம் எனக்கு இந்த தொல்லை தாங்க முடியலப்பா. இல்ல, எல்லாத்துக்கும் உருட்டி உருட்டி குடுக்கறீங்கல்ல லேகியம், அதுல 2 எடுத்து நீங்களும் சாப்பிட்டா விவரமா இருக்கலாம்ல. அடி போடி பைத்தியம், வெறும் மைதா மாவுல விவரம் என்ன துவரம் என்ன வரப்போகுது? மைதா மாவா? திருட்டு லேகிய பசங்களா, 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்தவங்க பாக்குறீங்க. உண்மை சொல்லு, இது லேகியமா மைதாமாவா? யோ, முதல்ல நீ உண்மை சொல்லு. அந்த குறை உனக்கா இல்ல உங்க அண்ணனுக்கா? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். புரளோ புரள்னு புரள்றிய. சத்தம் போட்டு பேசாத, அது எனக்குதான். நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன அடிக்க ஒரு தரம் நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டா எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளவுதானா? கவலையை விடு. உடம்பு வியாதிக்கு தாயா மருந்து, உனக்கு வந்திருக்குது மனவியாதி. அதுக்கு மருந்து மனசுதான். ஒரு பொண்ணால ஏற்பட்ட பயத்தை இன்னொரு பொண்ணை வச்சு நீக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன சொல்ற? சொல்றதே கிடையாது, எல்லாம் செய்யறதுதான். ஓ சாவ விட என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மீ. என் கணவரா இருந்து எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தகுதி உனக்கு இல்ல இல்ல இல்ல. யாராலையுமே ஜெயிக்க முடியாத குத்துச்சண்டை வீரன் திலீப் இன்னைக்கு போட்டிக்கே வர முடியாதுன்னு கூனி குறுகி போய் ஒதுங்கி இருக்கான்னா அதுக்கு காரணம் சந்தேகம் என்ன? நம்ம வனிதாதான். Excuse me. Yes, come in. மனோதத்துவ டாக்டர் மிஸ்டர் விஸ்வநாத பார்க்கணும். Just a minute. டாடி, என்னம்மா? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லு. போங்க. வாம்மா, ப்ளீஸ் கம் இன். உட்காரு. என் பேரு வனிதா. பாக்ஸர் திலீப்பை நீ டைவர்ஸ் பண்ண கேஸ்ல உன் பேரும் போட்டோவும் வராத பத்திரிகையே இல்லையம்மா. குடும்ப வாழ்க்கைக்கு நீ லாயக்கில்லைன்னு திலீப்பை பார்த்து நீ சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில மட்டும் இல்லம்மா, என்னோட குடும்பத்திலையும் பெரிய புயலை வீசிருச்சு. அதனால ஏற்பட்ட விளைவுகள் இட்ஸ் ஆல் ரைட். நீ வந்த காரியம் என்ன? டாக்டர், மனம் புரிஞ்ச எத்தனையோ குடும்பங்களை மனோதத்துவ முறையில ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கீங்க. எனக்கும் நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். எத்தனையோ விஷயங்கள்ல தலை நிமிர்ந்து நடக்கிற மேல்நாட்டுக்காரன் கூட
நம்முடைய பெண்களுடைய பண்பாட்டை பார்த்து தலகுனிஞ்சு நடக்கிறான். ஏன் தெரியுமா? நேரத்துக்கு ஒரு புருஷன், நாளைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு மாத்திக்காம தம் புருஷன் மூலமா எது கிடைக்குதோ அதுதான் சுகம் சொர்க்கம் நினைக்கிற அந்த பத்திரித்தனம் இங்க இருக்கிறதுனால தான். இந்த பண்பாட்டை மதிக்காதனால எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அன்னைக்கு கோர்ட்ல பல பேருக்கு முன்னாடி திலீப் எனக்கு அது கிடைக்கலன்னு சொன்னியம்மா, அந்த அது எதுமா? டாக்டர், நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க, எப்படி கோவப்பட்டாலும் படுங்க, எனக்கு வாழ்வு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. என் பொய்யான வார்த்தையில புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த திலீப்பை மாத்திரம் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். What do you mean? பொய்யான வார்த்தையா? ஆமா சார், உலகத்துல வேற எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத சந்தோஷத்தை எனக்கு கொடுத்த அவரை கேவலம் பணத்துக்காக பாதிக்க வச்சுட்டேன் சார். அப்படின்னா பந்தயத்தில் அவரை ஜெயிக்க முடியாத எதிரிங்க அவரை பலவீனப்படுத்துறதுக்காக எனக்கு பணம் கொடுத்து அவருக்கு மனைவியை ஆக்ட் பண்ணபடி சொன்னாங்க. அதோட விளைவு எங்க குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லைன்னு திலீப் கிட்ட சொன்ன பொய்யான விமர்சனம். மனசு பலவீனப்பட்டுட்டா மனுஷன் எதுக்கும் பயன்பட மாட்டாங்கிற உண்மை எனக்கு அப்ப தெரியாம போச்சு சார். திரும்பவும் அவர் மனுஷனாகணும், இனிமே நடக்க போற போட்டியில எல்லாத்துலயும் அவர் ஜெயிக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். நான் சாமியாராக போறேமா. சச்சிதானந்தம் சச்சிதானந்தம். இது ஞானத்தால் ஏற்பட்ட துறவா அல்லது ஞானத்தால் ஏற்பட்ட துறவா என்பதை மான்மார் சூடத்தால் காட்டுகிறேன். சிஷ்யா, சூடத்தை ஏற்று ஜோதியை காட்டு. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாரோ? சுவாமி, ஏமாத்ரா ஏமாத்ரா. மகளே, கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன். இது ஞானத்தால் வந்த துறவுதான். ஐயோ, இப்படி போய் சொல்றானே. மகளே, ஜோதியில் தெரிந்த அற்புதத்தில் பாதியை கூறுகிறேன் கேள். வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்யும் ஒரு சாதாரண மானுடனுக்கு ஒரு நாள் ஓய்வு தேவைப்படுகிறதே, ஆண்டவனுக்கு தேவைப்படாதா? அதற்காக தனது சார்பாக இவ்வுலகத்தை பரிபாலனம் செய்ய ஆண்டவனாகப்பட்டவன் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு மனிதனை படைத்து இவ்வுலகிற்கு அனுப்பி அவனை பகவானாக்குகிறான். அம்மா நல்லா ஏமாத்தான். அதன்படி இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு உனது மகனை பகவானாக்கி இருக்கிறான். இன்னும் 18 வருட காலம் அவனுடைய பரிபாலனம் தான். தாயே,
நீ சாதாரண தாய் அல்ல, தேவதூதனை ஈன்றெடுத்த தெய்வத்தாய், தெய்வத்தாய். அவதார புருஷனான இவனுக்கு திருமணம் செய்து வைத்து இவனை சாதாரண மானுடனாக்கி விடாதே தாயே. இன்விடேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? பாதியை கொடுத்துட்டோம், மீதியை நிறுத்தி வச்சிருக்கோம். கொடுத்த பாதியும் திரும்ப வாங்கிடுங்க. எஸ், என் கார்த்தி இப்ப எல்லாத்தையும் திறந்த துறவி ஆயிட்டான். இன்னும் ஒட்டி இருக்கிறது அம்மாங்கிற ஒரே உறவுதான். இன்னைக்கு ராத்திரியோட அந்த உறவும் முறிஞ்சு போயிடும். நாளைக்கு காலையில என் கார்த்தி தீட்சிக்காக பக்த சமாஜம் கூட்டு போகணும். இத சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன். உங்க சூர்யாவுக்கு வேற நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சூர்யா, சூர்யா, இங்க பாருமா. சூர்யா, என்னங்க இது? குழந்தை எப்படி அழுதுகிட்டு இருக்கா? பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. இவ வாய் விட்டு அழற, ஆனா அந்த அம்மா மனசுக்குள்ள எப்படி அழுதுட்டு இருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும். எவ்வளவு பெரிய பாக்ஸர் அந்த திலீப். யாராலையுமே ஜெயிக்க முடியாத அவனை ஒரே ஒரு வார்த்தையால அவன் மனைவி கோழையாக்கிட்டான். உலகமே தெரியாத அந்த அப்பாவி பையன் கார்த்திகே உன் பொண்ணு தன்னோட போக்கால சாமியார் ஆக்கிட்டான். பட்டுமிட்டல படுத்திருந்த அந்த பையன் இன்னுமே படுக்க போறது கட்டாந்தரையில விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். இன்னுமே அவன் உடுத்த போறது ஒரே ட்ரெஸ் காவி. இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்ணு. இவன் என்ன தப்பு பண்ணினா? நீ ஒரு ஆம்பளையா, நீ ஒரு ஆம்பளையான அடிக்கு ஒரு தடவை அவனை அவமானப்படுத்தின பேச்சு. பொண்ணுங்கிறவ கால் நகத்தை பார்த்து நடக்கணுங்கிற நீதி இவளுக்கு சொல்லாம இவளை ஆணவமா அலைய விட்ட உன்னுடைய வளர்ப்பு, அரைகுற ஆடியை வாங்கி கொடுத்த அலங்கோலமா வீதியில அலைய விட்ட உன்னுடைய திமிரு, லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் குதிக்க சொல்லி உன் பொண்ணோட குணத்தையே மாத்திட்டிய. செல்லம் கொடுக்கிறேன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டிய. எவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எத்தனை முறை கண்டிச்சிருக்கேன். இப்ப என்ன குடிமுடிக்கு போச்சு? புருஷனோட வாழ்ந்தவளே பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்றான். அவன் என்ன என் மகளுக்கு தாலியா கட்டிட்டான்? அதுக்காக இன்னொரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சுட்டா போகுது. மனசுல ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தனோட வாழ்க்கையை நடத்தினாலே புரிதம் கெட்டு போய் நினைக்கிற இந்த சமூகத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போதே இன்னொருத்தனை கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்? அவன் தான் சாமியார் ஆயிட்டானே, என்ன பண்றது? இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. அவருக்காக என் உயிரையே விட்டால விடுவேனே தவிர இன்னொருத்தர என் மனசால கூட நினைக்க முடியாது, நினைக்கவே முடியாது. சாமியார் ஆறதானா ஊரே திரண்டு வந்துருமே. என்ன சாப்பிட்டாச்சா? உள்ள போயிட்டு வந்துடுறேன். சாப்பாடெல்லாம் ஆச்சா? 3 நாள் முன்னாடியே வந்திருப்பீங்க. போங்க போங்க. வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க வேலையை கவனிங்க. மணியை பார்த்தா எப்படி ஆரம்பிக்க வேண்டியதானே? அவன் வரணும், வந்துட்டு ஆரம்பிச்சு வேண்டியதான். ஆமா ஆமா, அவரு வரணும். அவளுக்கு நீங்க வேண்டப்பட்டவாடா? இல்ல இல்ல, அம்மா ஸ்கூல்ல டீச்சரா இருக்கு. இருக்கட்டும். அவான்னு சொன்னேளே, அவளை உங்களுக்கு தெரியுமா? அதான் பாலக்காட்டு பகவான் மஞ்சளானந்த சுவாமிகள். மஞ்சுளானந்த சுவாமிகள் பாலக்காட்டுல மளிகை கடை வச்சுருந்தார். இப்ப பகவான் ஆயிட்டார். பாவம் கார்த்திக் பவுடர் பூசிட்டு இருந்தான், அவனையும் பகவான் ஆக்கிவிட்டார். விளையாட்டுத்தனமா சாமியார் ஆகுறேன்னு சொன்னேன், நிஜமாலுமே ஆக்கிடுவானுங்க போல இருக்கே. ஆசாமிகளை மொட்டை அடிக்கிற விஷயம்னா சீக்கிரம் வந்துருவானே, இன்னும் எங்க காணோம்? சச்சிதானந்தம் ஐயோ, என்னைக்கு போட்டுக்க. ஐயோ, மொட்டை அடிச்சிருவானுங்களே. இனிமே நான் எந்த காலத்துல தலைய வாடுறது? கார்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? சொத்து சொல்லாதவன் சாமியார போன நியாயம். இப்படி வசதியா இருக்கிற போய் தேவதானே? குழந்தாய், ஓ என்னதான் கூப்பிட்டல? அவ்வளவு வயசு கம்மியா இருக்கே. குழந்தாய், வாழ்வு என்பது
இந்த சரீரத்துக்காக மட்டும் வாழும் வாழ்க்கை அன்று. மண்ணுக்கும் பெண்ணுக்கும் உபயோகமாயிர இந்த உயிரை, உடம்பை, ஆன்மாவை ஆண்டவனுக்காக அர்ப்பணிப்பதே பேரானந்தம். பேரானந்தத்தை உண்மை மாதிரி யாராலும் இப்படி பிரிக்க முடியாதுங்கடோ. போட்டோம். இப்ப மளிகை கடை யார் பாத்துக்கிறா? சச்சிதானந்தம். அவன் தான் பாத்துக்கிறானே. நம்பிக்கையான பையன் தானே, தப்பு தண்டா ஒண்ணும் போக மாட்டானே. அடங்கு சடங்கு சடங்கு. நீ ஒரு ஆம்பளையான அடிக்கு ஒரு தடவை அவனை அவமானப்படுத்தின பேச்சு பட்டுமிட்டல படுத்திருந்த அந்த பையன் இன்னுமே படுக்க போறது கட்டான் தெரியல. விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். இன்னுமே அவன் உடுத்த போறது ஒரே ட்ரெஸ், காவி. இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்ணு. குடும்ப பெண்ணா இருக்கணுங்கிற நினைப்பே இல்லாம இவ பண்ண குதிரை சவாரி, டிஸ்கோ டான்ஸ், மரியாதையை கெடுக்கிற மாடர்ன் ட்ரெஸ், பார்க்கிற பிக்சர்ஸ்ல இருந்து படிக்கிற புத்தகம் வரைக்கும் செக்ஸ். இவ்வளவு ஒரு குடும்ப பெண்ணா நீயும் வளர்க்கல, இவ்வளவு ஒரு குடும்ப பெண்ணா வளர. என்னைக்கு இவ குடும்ப பெண்ணா மாறுறாளோ அன்னைக்கு தாண்டி இவளுக்கு வாழ்க்கை. ஹலோ மிஸ்டர் விஸ்வநாத். ஹலோ டாக்டர். எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? கார்த்திகோட லைஃப பத்தி அவன் அம்மா எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்திருப்பா. நீங்களும் உங்க பொண்ணை பத்தி எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்திருப்பேன். அவன் 2 பேரும் கொடைக்கால பாக்குறச்சே மலையை விட்டு கீழே இறங்கும் போது குழந்தை குட்டிகளோடு இறங்குவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா உங்க பொண்ணை விட்டு விட்டு இப்படி காஷாயத்து கட்டுன்னு இறங்குவான்னு எதிர்பார்க்கல. இதுதான் சைக்காட்ரிஸ்ட் ஆச்சே. இந்த திடீர் துறவை பத்தி என்ன நினைக்கிறீ? அது இருக்காங்களே, அவங்கள கேட்டா ஆண்டவனுடைய அனுக்கிறோம்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா இது அறியாமைன்னு தான் சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி. நீக்கு அப்படிதான் படுறது. யாட்லி பவுடரும் இன்டிமேட் சென்ட்டுமா எந்நேரமும் ஜாலியா இருந்தவனே ஆண்டவனுடைய அவதாரம்னா கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. இட்ஸ் ட்ரூ. பட் உள்ள நுழைஞ்ச சந்தேகத்தை கிளப்பலான்னு பார்த்தா இது கடவுள் விஷயமா இருக்கு. தாயே, தெய்வ மகனை மாடிக்கு அழைத்துச் செல்லுங்கள். காவியாகிய உடை அணிவித்து நான் அழைக்கும் பொழுது அழைத்து வந்தால் போதுமானது தாயே. கடைசியா ஒரு தடவை இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு பாத்துக்கிறேன். இனிமே நான் இதெல்லாம் எப்போ போட போறேன்?
சிங்கப்பூர் சட்டை. இது நான் இனிமே எப்ப போடுறது? இது என் ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து அனுப்பிச்சது. இதெல்லாம் நான் எப்ப போறேன்? சூர்யா, கார்த்திக், ஏன் சிரிக்கிற? நீ சாதாரண கார்த்தியா இருந்தப்பதான் ஒரு நிலை இல்லாம தடுமாறிட்டு இருந்த. சாமியார் ஆனதுக்கு அப்புறமாவது மாறுவேன்னு நினைச்ச. நீ ஆடையதான் மாத்த போறியே தவிர ஆள் அப்படியேதான் இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மொட்டை அடிக்க போறாங்க, மடத்துல உட்கார வைக்க போறாங்க, கையேந்திர சாப்பாடு, கட்டாந்தரையில படுக்க. சூர்யா, என் நிலைய பார்த்து நீ சங்கடப்படுவேன்னு நினைச்சேன். நான் சாமியாரா போறது உனக்கு சந்தோஷமாவா இருக்கு? உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வரத்தானே நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? எஸ். ஆனா அதுக்கான காரணங்களை சொல்ல இப்ப எனக்கு நேரமும் இல்ல, இஷ்டமும் இல்ல. லெட் மீ கம் டு தி பாயிண்ட். நீ சாமியாரா ஆக போற அதே நேரத்துல நான் ஒருத்தனுக்கு மனைவி ஆக போறேன். என்ன கட்டிக்க போறது யார் தெரியுமா? ஒரு ஆம்பளை. அவனோட குடுத்தன நடத்தி ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு வந்து உன் கையில குடுக்கறேன். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா நீதான் வைக்கணும். குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்து உன் கையில குடுக்கற, அதுக்கு ஒரு நல்ல பேரா நீதான் வைக்கணும். ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்து உன் கையில குடுக்கற, அதுக்கு ஒரு நல்ல பேரா நீதான் வைக்கணும். என்னடி சொன்ன? அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா நீதான் வைக்கணும்னு சொன்ன. உன் மேல உள்ள அன்புல, ஆசையில உன் சந்தோஷத்துக்கு குறை வந்துட கூடாதுங்கிற பயத்துல தாண்டி நான் சாமியார் வேஷம் போட்டேன். போய் நிஜமாவே நீ சாமியார் தான். என்னையா சாமியார்னு சொன்ன? உன்ன ஆத்திரப்படாத, இன்னும் 10 மாசம் டைம் இருக்கு. நிதானமா என் குழந்தைக்கு நல்ல பேரை யோசிச்சு வை. எவனுக்கோ பிறக்க போற குழந்தைக்கு நான் பேர் வைக்கணுமா? கொஞ்சம் பொருடி, என் மூலமாவே உனக்கு குழந்தை பிறக்க வைக்கிறேன். அது உங்களால முடியாது. முடிச்சு காட்டுறேன்.
அந்த ஆண்டவனின் அவதாரமாகிய அந்த பரமாத்மாவின் பக்தனாகிய அந்த கலியோ கடவுளாகிய ஸ்ரீலஸ்ரீ காருண்யமூர்த்தி கார்த்திகேய சுவாமிகளை இந்த காவியுடை அணிவித்து இழுத்துக் கொண்டு வாருங்கள், இழுத்துக் கொண்டு வாருங்கள், அழைத்துக் கொண்டு வாருங்கள், அழைத்துக் கொண்டு வாருங்கள். அபச்சாரம், அபச்சாரம், ஓய், அபச்சாரம் இருக்கட்டும். என்ன சமாச்சாரம் அத சொல்லு. வரும். டக்கரு 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 பேபி ஸ்டாப் டக்கரு 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 பேபி டக்கரு 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 பேபி